மாவட்டம் ஆரணி அருகே தம்படக்கோடி முருகர் கோயிலில் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கும் உள்ளூர் இளைஞருக்கும் திருமணம் நடைபெற்றது. களம்பூரைச் சேர்ந்த கோகுலகிருஷ்ணன் தாய்லாந்தில் பணியாற்றிய போது சோபியா பெல்ஜிங்கை காதலித்து இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்துள்ளார். வணக்கம், நான் சோபியா. நான் தமிழ் கற்றுட்டேன். நான் அவங்க தமிழ் பேசுறேன். அவங்க அம்மா தமிழ் மட்டும் பேசுறாங்க, அப்பாவும் தமிழ் பேசுறாங்க. அதனால நான் கற்றுட்டேன். இப்போ கல்யாணம் ஆச்சு, ரொம்ப சந்தோஷம். தமிழ் கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள தனியார் பங்களாவின் இரும்பு கேட்டில் சிக்கிக் கொண்ட குட்டி நாயை தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். நாய்ஸ் ரோடு பகுதியில் உள்ள பங்களாவின் கேட்டில் உள்ள சிறிய வளைவில் தலை சிக்கிக் கொண்டதால் வெளியே வர முடியாமல் குட்டி நாய் ஒன்று 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடிக் கொண்டிருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தலையை மெதுவாக தள்ளி குட்டி நாயை மீட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் தனியார் ஏடிஎம்மில் கிடந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டு ஒப்படைத்த இளைஞருக்கு காவல்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். சோழன் என்பவர் சோளிங்கர் காந்தி சிலையில் உள்ள தனியார் வங்கி ஏடிஎம்முக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் 2 கிடப்பதை பார்த்து மீட்டு சோளிங்கர் காவல் நிலையத்தில் ஆய்வாளரிடம் ஒப்படைத்தார். அதனை பெற்றுக்கொண்ட காவலர்கள் சோழனின் நேர்மையை பாராட்டி சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வீராங்குப்பம் கிராமத்தில் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி 181 ஆண்டாக எருதுவிடும் விழா நடைபெற்றது. குறைந்த நேரத்தில் சீறி பாய்ந்து இலக்கை அடைந்த காளையின் உரிமையாளருக்கு 1,25,000 ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் 36வது ஆண்டு மலர் கண்காட்சிக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 30ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 1ஆம் தேதி வரையில் 3 நாட்கள் மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளது. உள்ளூரில் உற்பத்தி செய்யப்பட்ட இம்பேஷன், கைலாடியா, ஃபயர்பால் ஆகியவை உட்பட 30 வகையான 40,000 செடிகளும், பெங்களூருவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 10,000 ரோஜா செடிகளும் கண்காட்சியில் இடம்பெற உள்ளன. இவற்றை முறைப்படுத்தும் பணியில் பூங்கா தொழிலாளர்களும் வேளாண் கல்லூரி மாணவிகளும் ஈடுபட்டுள்ளனர். கண்காட்சியில் மானிய விலையில் மலர் செடிகளை விற்பனை செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த கொலப்பாக்கத்தில் மூங்கில் ஊஞ்சல் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் பல அடி உயரத்திற்கு தீப்பிழம்புகள் சூழ்ந்த காட்சிகள்தான் இவை. தீ விபத்தை தொடர்ந்து தாம்பரம், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த 4 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை அணைக்கும் பணி நடைபெற்றது. எனினும் காய்ந்த மரங்களில் தீ பற்றி கொழுந்துவிட்டு எரிந்ததால் தீயை அணைக்கும் பணியில் சவால் ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் சென்னாவரம் எம்ஜிஆர் நகரில் புதுமனை புகுவிழாவில் பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தண்ணீர் வெளியேறும் பைப்பிற்குள் புகுந்ததால் தரையை பெயர்த்து 6 அடி நீள சாரை பாம்பை தீயணைப்பு மீட்புத் துறையினர் பிடித்தனர். பாம்பு பிடிக்கும் பணியை அப்பகுதி மக்கள் பீதியுடன் வேடிக்கை பார்த்தனர். திருச்சியில் நடைபெற்ற முன்னாள் எம்எல்ஏ பரணிக்குமாரின் இல்ல திருமணத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தி வைத்து வாழ்த்து கூறினார். திருச்சி முன்னாள் நகர்மன்ற தலைவர் பாலகிருஷ்ணனின் பேரனும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரணிக்குமாரின் மகனுமான ஆதித்யா பாலா மற்றும் மீனாட்சி ஆகியோரின் திருமணம் கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையேற்று நடத்தி வைத்து பரணிக்குமாருடனான தனது கடந்த கால நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டார். விழாவில் அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ், மதிவேந்தன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். 4 நாட்களுக்கு பிறகு வங்கி சேவைகள் தொடங்கியதால் தென்காசியில் உள்ள அனைத்து வங்கி கிளைகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. நீண்ட நேரம் காத்திருந்து வங்கி சேவைகளை பெற்றதால் வாடிக்கையாளர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருவண்ணாமலையில் அனுமதியின்றி அண்ணாமலையார் தீபமலையின் மீது ஏறிய சின்னத்திரை நடிகை அர்ச்சனா மற்றும் நடிகர் அருணுக்கு வனத்துறையினர் 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மண் சரிவு விபத்தை தொடர்ந்து தீபமலையில் ஏற தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நடிகை அர்ச்சனா மலையேறிய வீடியோவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்தது வைரலானது. இதுகுறித்து இருவரையும் திருவண்ணாமலை மாவட்ட வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து விசாரணை நடத்திய வனத்துறையினர் தலா 5,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். உலகம் உங்கள் கையில் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சிக்கு சென்ற அமைச்சர் நாசரை இந்தியில் வரவேற்றதால் அவர் அதிருப்தி அடைந்தார். அப்புறம் கேட்டேன், என்னன்னு கேட்டேன், ஹிந்தி மொழினாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல.
எந்த இடத்துல கையெழுத்து வழங்குறது, எந்த செலவு பண்றது, எந்த இடத்துல அட்டென்ஷன்ல நிக்கிறது, எந்த இடத்துல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நிக்கிறது எனக்கு தெரியல. முழிச்சு உட்கார்ந்து இருக்கிறேன். முதல்ல தயவு செய்து அதை மாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா பண்ணுவோம். கோவை மாவட்டம் வாடையார் சோதனைச் சாவடியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 6 கிலோ 140 கிராம் தங்க கட்டிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பாலக்காட்டில் இருந்து கோவை நோக்கி வந்த பேருந்தில் பயணித்த நிபின் என்பவரின் பையில் தங்க கட்டிகள் கைப்பற்றப்பட்டது. விசாரணையில் கேரளாவைச் சேர்ந்த கடை உரிமையாளர் ரகுமான் என்பவர் கோவையைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கு அனுப்பியதாக கூறப்படும் நிலையில் உரிய ஆவணங்கள் இல்லாததால் தங்க கட்டிகள் வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர்கள் 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 18 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள மாத ஓய்வூதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும், 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி செவ்வாய்க்கிழமையன்று காலவரம்பற்ற உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கினர். இது 2வது நாளாக தொடரும் நிலையில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே மீன் ஏலம் எடுப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையில் இருதரப்பினர் மோதலில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த வைத்திலிங்கம், ரவி ஆகியோரிடையே ஏற்பட்ட மோதலில் 2 காயமடைந்தனர். புகாரின் பேரில் 4 பெண்கள் உட்பட 10 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே காரப்பாடி பகுதியில் சுமார் 40 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட உயர்மட்ட பாலம் ஓராண்டிற்குள்ளே சேதமடைந்துள்ளதாக பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். பாலத்தின் கான்கிரீட் பெயர்ந்து கம்பிகள் வெளியே தெரிவதால் வாகனங்கள் பழுதடைந்து விபத்து அபாயம் நிலவுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். நெடுஞ்சாலைத்துறையிடம் முறையிட்டும் நடவடிக்கை இல்லை என கூறும் மக்கள் பாலத்தை உடனடியாக சீரமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் அருகே திருமண விருந்து சாப்பிட்ட 50க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெங்கனூரைச் சேர்ந்த தினேஷ், கடம்பூரைச் சேர்ந்த தாரணை இருவருக்கும் செவ்வாய்க்கிழமை திருமணம் நடந்தது. அதன்பின் கடம்பூரில் உள்ள மணமகள் இல்லத்தில் தனியார் ஹோட்டலில் இருந்து சைவ உணவு வரவழைத்து உறவினர்களுக்கு பரிமாறப்பட்டது. இதனை சாப்பிட்ட 50க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்கள் கிருஷ்ணாபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே போதையில் காரை ஓட்டிச் சென்ற நபரை பொதுமக்கள் வழிமறித்து பிடித்தனர். கட்டப்பெட்டு பகுதியில் வாகனத்தின் மீது மோதிய கார் நிற்காமல் ஏடாகுடமாக சென்றதால் சிலர் பின்தொடர்ந்து சென்று வழிமறித்து போதையில் இருந்த ஓட்டுநரை வெளியே இழுத்து காவலர்களிடம் ஒப்படைத்தனர். சிவகங்கையில் இருந்து பழனி பாபா நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு புறப்பட்ட தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினர் போக்குவரத்து விதிகளை மீறி வாகனங்களை இயக்கி வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது.